ஆட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெற்றிஜோதி ஏற்றி தொடங்கி வைத்தார். தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைவரையும் தேர்ச்சி பெற வைக்கலாமா என்பது குறித்து பரிசீலிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மே மாதம் சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு நடத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. பள்ளிகளை திறந்தால் மாணவர்களுக்கு கொரோனா பரவக்கூடும் என்பதால் ஆன்லைன் கல்வியை தொடர முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்த 5 மாதங்களுக்கும் ஆன்லைன் கல்வியை தொடங்கலாமா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கீதன் நம்முடன் இணைந்திருக்கிறார். கீதன், விவரம் என்ன? அது தற்பொழுது இந்த கொரோனா பரவல் காரணமாக கடந்த 8 மாதங்களாக பள்ளிகள் திறக்கப்படாமல் ஆன்லைன் வழியிலேயே தற்பொழுது வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தற்பொழுது மே 7ஆம் தேதி முதல் இறுதியாண்டு மாணவர்களுக்கு கல்லூரிகள் திறக்கப்பட்டன. அப்படி திறக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் 6 மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. IIT-யில் 200 மாணவர்கள் வரை தற்பொழுது இந்த கொரோனா பாதிப்பால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் தற்போதைய நிலையில் பள்ளிகளை அடுத்த 5 மாதங்களுக்கு திறப்பதற்கான வாய்ப்பில்லை என பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக கல்லூரி மாணவர்களுக்கே தற்பொழுது இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டு அவர்களை பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது மாணவர்களுக்கு பள்ளிகளை திறந்து நேரடியாக வகுப்புகளை நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை என தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் பள்ளிகளுக்கு மாணவர்களை நேரடியாக வரவழைத்தால் அவர்களை கட்டுப்படுத்துவது சிரமம் என்று பள்ளிக்கல்வித்துறை கருதுகின்றது. எனவே தற்போதைய நிலவரப்படி வருகின்ற 5 மாதங்கள் வரை பள்ளிகளை திறப்பதற்கான வாய்ப்பில்லை என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தொடர்ந்து கல்வி தொலைக்காட்சி வாயிலாகவும் ஆன்லைன் வாயிலாகவுமே வகுப்புகள் நடைபெறும் என்றும் பள்ளிக்கல்வித்துறையினுடைய தகவலாக இருக்கின்றது. பள்ளிகளுக்கு மட்டும்தான் இந்த நடைமுறை இருக்குமா? கல்லூரிகளுக்கும் இதே மாதிரியான விஷயம்தான் தொடர்கிறதா? இப்போ இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது எப்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாக வாய்ப்பு இருக்கு? அதாவது பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரை 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வருகின்ற ஜனவரி, அதாவது குறிப்பாக இந்த பொங்கல் விடுமுறை முடிந்து அவர்களை பள்ளிகளுக்கு வரவழைக்கலாம் ஒரு திட்டம் இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது மேலும் ஒரு இடர்பாடாக தற்பொழுது கல்லூரிகள் திறக்கப்பட்டு அதில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது பள்ளிக்கல்வித்துறையினுடைய இப்பொழுது பள்ளிகளை திறக்கலாம் என்று ஏற்கனவே அவர்கள் ஆலோசித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த முடிவை அவர்கள் பின்வாங்கக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையை பொறுத்தவரை 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்தலுக்கு பிறகு பொதுத் தேர்வை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல மற்ற மாணவர்களுக்கு தொடர்ந்து வகுப்புகளை ஆன்லைன் வாயிலாகவே நடத்தி முடிக்கலாம். வரும் இந்த நடப்பு கல்வியாண்டை அவர்கள் ஆன்லைனிலேயே மாணவர்கள் பாடங்களை நடத்தி முடிக்க அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பள்ளிகளுக்கு மாணவர்களை நேரடியாக வரவழைப்பது என்பது மாணவர்களுடைய உடல்நலன் சார்ந்து பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் வருகின்ற சில மாதங்கள் வரை நேரடியாக வகுப்புகளை துவக்குவதற்கான சாத்தியம் இல்லை என்பது தற்போதைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய கருத்தாக இருக்கின்றது. நன்றி கீதன், உங்களுடைய தகவல்களுக்கு. Download Moj.